வணக்கம் நேயர்களே, காலச்சக்கர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், வியூ செய்யுங்கள். இதில் வரும் வருமானங்கள் அனைத்தும் கோயில் பூஜை தான தர்மங்களுக்கு மட்டுமே தரப்படுகிறது. இன்றைய தகவல் என்னவென்று நாம் பார்க்கலாம். இந்த தகவல் நான் முக்கியமாக ஏன் போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் மருத்துவமனைக்கு போயிட்டு சிகிச்சை பெறுற மாதிரியே இருக்குது. இந்த காலகட்டங்களில் மருத்துவமனைகளும் நிறைய ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுக்குண்டான பேஷண்ட்டும் மக்களோட அந்த மருத்துவ பண்ணக்கூடிய அந்த மக்கள் தொகையும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ ஏன் மக்கள் தொகை மருத்துவம் பார்த்துட்டே இருக்காங்க ஜாஸ்தியாக? இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதோட காரணம் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். அதை எப்படி சரி பண்ணணும், நம்ம சாஸ்திரப்படி அது எதனால் வந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவமனையில் போய் உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதாவது இப்போ ஒரு 25 வயசு 20 வயசில் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு 30 வயசுலேயே 35 வயசுலேயே ஹாஸ்பிட்டல் போய் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறது இல்லை. இப்போ எல்லாருமே ஒரு 50 45 40 வயசில் இருக்கிறவங்க எப்போவுமே ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், அதுக்குன்னு நிறைய செலவு பண்ணுறாங்க. ஏன் அவ்வளோ செலவு பண்ணணும்? செலவு பண்ணுறதுக்கு அங்கே என்ன இருக்குது? அப்போது ஏன் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது எங்கே சரி பண்ணால் இதை நீங்கள் குறைத்துக்க முடியும், இந்த மாதிரி மருத்துவமனை செலவு நீங்கள் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த நான் சாஸ்திர ரீதியாக அது என்னன்னு கேளுங்க. இப்போ நீங்கள் பொறுப்பாக இருக்கீங்க. இப்போ உங்கள் ஃபேமிலிக்காக இருந்தாலும் சரி, இல்லை தன்னைத்தானே பார்த்துக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு பொறுப்பான விஷயங்களை தினசரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல விஷயம். சரி, அப்போது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டில் அவங்கவுங்க வேலைகளை கரெக்டாக பண்ணணும், வச்சுக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறது அப்பப்போ இல்லைனாலும் எப்படியாவது வாழ்க்கை நல்லபடியாக நீங்கள் எந்த யாருக்கும் என்ன பதிலும் சொல்லாமல் நம்ம நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் இருக்கீங்க. சரி, அப்படி இருக்கும்போது ஒரு சில நாட்களில் என்ன ஆகிடுதுன்னா, நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க வேண்டியது இருக்குது. ஒன்றா யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, இல்லை யாராவது அந்த பணம் நமக்கு வர வேண்டியது நாளைக்கு வந்தால் தான் நம்மளுக்கு அடுத்த விஷயமே பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு மைண்டு இன்னைக்கு ஃபுல்லாக அந்த விஷயத்திலேயே திங்க் பண்ணாங்க. பணம் கொடுக்குறதல் வாங்குற விஷயம் இருக்குது. அது போக ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். நாளைக்கு முக்கியமானது அது நடக்கும் அப்படின்ட்டுலாம். அப்போது இன்றைக்கே அதுக்கு உண்டான டென்ஷனாக இருப்பீங்க. நாளைக்கு என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, நாளைக்கு விடிஞ்சது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக டென்ஷனாக இருப்பீங்க. நைட்டு 12 மணி ஆனாலும் உங்களுக்கு தூக்கமே வராது. இது அப்புறம் அப்படியே எல்லோரும் தூங்கிடுவாங்க உங்கள் வீட்டில், உங்களுக்கு தூக்கமே வராது. அப்படியே ஒரு மைண்டு அப்படியே ஒரு பீக் லெவல் ஒரு மலையே ஏறிடும். அதாவது ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப எண்ட் ஆஃப் த லைஃப்பில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு மனம் அப்படியே ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அப்படியே ஸ்ட்ரெயின் ஆகி அப்படியே மைண்டு ஃபுல்லாக போய் உங்களை உட்கார வச்சிடும். ஒன்றுமே பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நைட்டு 12 மணி 1 மணி அந்த டைமில் ஒரு பீக் லெவலுக்கு மலை உச்சியில் ஏறின மாதிரி உங்கள் மைண்டை அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரியே அடுத்த நாள் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ வரைக்கும் ஒன்றுமே இல்லை, இந்த காலையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்டை தாட்டு குறைக்கவே விடாது. ரொம்ப மலை ஏறின மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அப்புறம் நீங்கள் தூங்கணும்னாலும் அது ஒரே மைண்டு மட்டும் ஒரே விஷயம் மட்டும் அந்த மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நைட்டு 1 மணி 2 மணிக்குமே தூக்கம் வராது. அப்புறம் 3 மணி ஒரு கணக்காக ஒரு 3:30 4ங்கிறப்ப நீங்களே சாதாரணமாக தூங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சிட்டு அந்த முக்கியமாக என்னதுக்காக நீங்கள் அந்த விஷயத்தை நினச்சிங்களோ அந்த நாள் நினச்ச விஷயத்துக்கு ஒரு தூசி அளவு கூட நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஆனால் மற்ற 2-3 விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்போவோ பெண்டிங்கில் இருக்கிற விஷயங்கள்லாம் அந்த அடுத்த நாள் நடத்தி கொடுக்குறோம். ஆனால் அந்த நாள் ரொம்ப அமைதியாக இருக்குங்க. எல்லா
எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக நடந்த மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு 30, 35, 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த பீக் லெவலுக்கு போனால் எப்படியாவது தாக்கு பிடிக்கலாம். இதுவே வந்து 55, 45, 50க்கு மேலே இருக்கிறவங்க இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் உடம்பு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வர்றது, அதே போல் பிரெயின் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது பிரெயினுக்குள்ளே வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறது, ரத்த அழுத்தம் ப்ரெஷர் கொடுக்குறது, அதுக்கப்புறமா ஒரு சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்போ இருக்கிறவங்கனால இந்த மாதிரி மைண்ட் திங்கிங் வந்து கெப்பாசிட்டி வந்து நைட் ஃபுல்லாக யோசிக்கிறவங்கனால அடுத்த நாள் பெரிய ப்ராப்ளத்துக்குள்ள வந்து திடீர்னு ஹாஸ்பிட்டலைசேஷன் மருத்துவமனைக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிறது. இதெல்லாம் தான் ஒரு மெயின் காரணமே, ஒன்றுமே இல்லை. இது வந்து நான் சாஸ்திரப்படி இதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்கிறேன். என்னென்னா இந்த மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் வரத்தான் செய்யும். அந்த வருது அது வரத்தான் செய்யும். ஆனால் அது வந்து அப்படி வந்தாலே உங்களுக்கு மைண்டில் வந்துட்டாலே இன்றைக்கி வந்து ஒரு திங்கிங்காக நம்ம மைண்டு வந்து ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நாள் வந்து நல்லா ஹாயாக நல்லா சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கிடுங்க. அந்த விஷயத்தை நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக நாளைக்கு எவ்வளோ பெண்டிங்கான விஷயங்கள்லாம் நாளைக்கு நல்லதெல்லாம் நடக்க போகுது, சரிங்களா? அதோட அறிகுறி தான் வந்து முந்தின நாள் வந்து அந்த சப்கான்சியஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அதை ட்ரை பண்ணுது, கடைசியில் உங்களை வந்து நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிவிடுது. அதுதான் மெயின் ப்ராப்ளம். சப்கான்ஷியஸ்க்கு தெரியும் நாளைக்கு எல்லாமே வந்து கரெக்டாக நடக்காத விஷயங்கள் கூட நடத்தி கொடுக்குறதுனால வந்துருச்சு, நாளைக்கு ரொம்ப ரிலீஃப் ஆகுது, பெண்டிங்கான விஷயங்கள் 2-3 நாள் நடக்கவே செய்யும் அப்படின்னு சப்கான்ஷியஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. அது ரெஸ்ட் எடுக்காம என்ன பண்ணுது, அதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணும்போது ஒரே விஷயத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து லாக் ஆகிட்டீங்க. அந்த ஒரு விஷயம் தான் நைட்டெல்லாம் உங்களை போட்டு நடக்காது என்ன ஆகணும், நாளைக்கு அவ்வளோதான் எண்ட் ஆஃப் த லைஃப் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போகும். இப்படி வந்து உங்களுக்கு உங்களுக்கு லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு தாட் வந்ததுன்னா அந்த நாள் நல்லா தூங்குங்க, நல்லா தூங்குங்க, ரொம்ப ஹாப்பியாக தூங்குங்க. ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்கும். இது வந்து ஒரு சாஸ்திர ரீதியாக ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மலை உச்சி மேலே ஏறிட்டீங்க, ஏறினதுக்கப்புறம் திரும்பி மலை ஏறினவங்க இறங்கித்தான் ஆகும். அதுக்கு மேலே எந்த உச்சியும் உங்களுக்கு கிடையாதுல்ல. அதுபோல் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எவ்வளோ டீப்பாக அடுத்தது இப்படியாகவும் நீங்கள் எவ்வளோதான் திங்க் பண்ணிக்கிட்டு போனாலும் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, சரிங்களா? அப்போது பீக் லெவலில் நீங்கள் டச் பண்ணி உங்கள் மைண்டுக்கு நீங்கள் அத்தனை ஸ்ட்ரெயின் கொடுத்தாச்சு, ஓகே. அப்போது திரும்ப இறங்கித்தான் ஆகும். எதுக்கு அந்த நாள் நைட்டை வந்து நீங்கள் நாளைக்கு அந்த நைட்டு தூங்குறதே நீங்கள் ஏன் வந்து உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிறீங்க? நாளைக்கு கண்டிப்பாக நல்லா தான் நடக்கும். அப்போது ஏன்னா இந்த மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு முந்தின நாள் உருவாகுதுனாலே அந்த நாள் உங்களுக்கு வந்து ஒரு லீவ் டைம் உங்கள் லைஃப்பில். அப்பப்போ அந்த மாதிரி டைம் வருதுன்னா அந்த நாளுக்குள்ள உங்களுக்கு லீவ் தான். நல்லா தூங்குங்க, நல்லா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு ஏதாச்சும் பெண்டிங்கு கொஞ்சம் நாளாக எக்ஸ்ட்ரா ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நாள் வந்து நீங்கள் அதையெல்லாம் எடுத்து ரீசெக் பண்ணி அந்த மாதிரி ஒர்க்குள்ளே போயிடுங்க. தேவையில்லாமல் இந்த மாதிரி திங்கிங்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா தான் மருத்துவமனையில் போய் அடுத்த நாள் காலையில் பிரச்சனையோ நைட்டே பிரச்சனையோ இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போயிடும். அதுவும் வந்து கொஞ்சம் சின்ன வயதுனா தாக்கு பிடிக்குது. கொஞ்சம் 50 வயசு 45 வயசு மேலே இருக்கிறவங்கனால தாக்கு பிடிக்க முடியாது. அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும், அங்கே நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடும். இது நீங்களே தான் உங்களுக்கு உருவாக்குறீங்க. அப்போது இதெல்லாமே வந்து நீங்களாக உருவாக்கிக்கிறது. நேர காலங்கள் சரியில்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு அறிகுறிகள் காட்டணும், அதை நம்ம தான் வந்து அதை அப்படியே ஆஃப் பண்ணணும். நேர காலங்கள் சரியில்லைன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எப்பவுமே அமைதிப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் அந்த கெட்ட நேரத்தை வந்து நம்ம தாண்டி போக முடியும். அந்த நேரம் டைம் சரியில்லை அப்படின்னா உடனே அந்த விஷயத்துக்கு ஒரே ரியாக்ட் பண்ணி அப்போவே ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா இப்படி தான் வந்து ஏதாச்சும் கொண்டு போகணும். அது இல்லாமல் இப்போ நான் சொன்ன தகவல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்காம தான் உங்களை நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷன் எல்லாம் போய் நிறைய லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிறீங்க. இனி வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நம்ம மைண்ட் வந்து ஒரே விஷயத்தில் ஸ்டக்காகி இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு தூங்க விடாமல் பண்ண போகுதுன்னா நீங்கள் உஷாராகிக்கோங்க. அந்த நாள் உங்களுக்கு எதுவுமே திங்கிங்கே தேவை. நல்லா லீவ் கொடுத்த மாதிரி உங்களுக்கு எதுக்குமே நீங்கள் மூளைக்கு வேலை கொடுக்காதீங்க. முடிஞ்சால் தூங்குங்க. தூக்கம் வரலன்னா புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் சாதிக்கணும் ரொம்ப நாளாக நினச்சிருச்சு எல்லாம் எடுத்து அதையெல்லாம் போட்டு எடுத்து பாருங்கள். மற்றபடி இந்த விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் இறங்கினீங்கன்னா அதே டீப் கான்சன்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் எல்லாத்தையும் கொடுக்கும். கடைசியில் உடம்புல வந்து தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணணும். அதில் எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அடுத்த நாள் நல்ல நாளாக தான் உங்களுக்கு அமையும். சரி, உங்களுக்கு இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில்